பிறந்த நாளுக்காக அரண்மனைக்கு அழைத்து வந்த தனது மகனின் நண்பர்களை அவமானப்படுத்தி அனுப்பிவிடுகிறார் ராஜாவான அப்பா. இதைத் தாங்க முடியாத மகன் சின்ன ராஜா வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறார். 15 வருடம் கழித்து மகன் திரும்பி வராத நிலையில் அந்த ஏக்கத்திலேயே இறந்துவிடுகிறார் ராஜா. அதற்கு முன் தனது மகனைக் கண்டுபிடித்து சொத்துக்களை அவனிடம் கொடுக்க வேண்டும் என்று நண்பர்களிடம் சொல்கிறார். காணாமல் போன சின்ன ராஜாவைக் கண்டுபிடிக்க பேப்பரில் விளம்பரம் கொடுக்கிறார்கள். சின்ன ராஜாவிற்கு ஒரு தங்கையும் ஒரு அத்தை மகளும் இருக்கிறார். ரவிச்சந்திரன், நாகேஷ், மனோகர் ஆகிய மூவரும் ஒருவர் பின் ஒருவராக அரண்மனைக்கு வந்து 3 பேரும் இளவரசன் என்று கூறி அனைத்து சொத்துக்களுக்கும் தாங்களே வாரிசு என்று ஒவ்வொருவரும் தனித்தனியாக உரிமை கோருகின்றனர். மேலும் மூவரும் தொலைந்த இளவரசனின் அடையாளங்களைக் கொண்டுள்ளனர். மேலும் குடும்ப வரலாறு தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கின்றனர். அரண்மனை நிர்வாகம் உண்மையான வாரிசை கண்டுபிடிக்கும் வரை 3 பேரையும் அரண்மனையிலேயே தங்க வைத்து மூவரில் யார் வாரிசு என கண்டுபிடிக்க முயல்கிறார்கள். அந்த மூவரில் யாரும் உண்மையான வாரிசு இல்லை என்பதும் உண்மையான இளவரசனாக வேறொருவர் இருப்பது தெரியவரும்போது கதை திருப்பத்தை சந்திக்கிறது. ஆனால் அவருடைய இருப்பிடம் தெரியவில்லை. உண்மையான இளவரசனை அடைவதற்கான ஒரே வழி அவர் இருக்கும் இடத்தை அறிந்த இந்த 3 பேர்தான். அதில் ரவிச்சந்திரனின் தங்கையை காதலித்த முத்துராமன்தான் உண்மையான சின்னராஜா எனவும் முத்துராமன் பேப்பரில் விளம்பரம் பார்த்துவிட்டு அரண்மனைக்கு கிளம்பி வந்தார். ஆனால் முத்துராமன் அங்கு இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ரவிச்சந்திரன் தானே சின்னராஜாவாக நடிக்க ஆரம்பித்தாக சின்னராஜாவின் அத்தை மகளிடமும் சின்னராஜாவின் தங்கையிடமும் உண்மையை சொல்கிறார். மூவரும் சேர்ந்து முத்துராமனை கண்டுபிடிக்க திட்டம் போடுகிறார்கள். அதேபோல் அரண்மனை அதிகாரிகள் மூலமாக நியமிக்கப்பட்ட நாகேஷும் அவர்களுடன் இணைகிறார். ஆக போலியாக வந்திருக்கும் மனோகர் தான் இதற்கு காரணம் எனவும் அவர் முத்துராமனை மறைத்து வைத்திருக்கும் இடத்தையும் கண்டறிந்து முத்துராமனை காப்பாற்றுகிறார்கள். இதுவே நான் படத்தின் கதை.